இன்னைக்கு has, have, had, has been, have been and had been இதோட எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எப்போ யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி கேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோன்றத ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா has and have இருக்கு இல்லையா, இதை present perfect tenseக்கு யூஸ் பண்ணுவோம். இதை present perfect continuous tenseக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த has இருக்கு இல்லையா, இதை singular noun he, singular pronoun he, she, it, கும் and singular nouns என்ன வந்தாலும் ரீனா, சீதா, ராமு அப்படின்ற மாதிரி singular nouns என்ன வந்தாலும் அதுக்கு has தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே தான் has beenக்கும். இதே இது have பார்த்தீங்க அப்படின்னா plural pronouns and plural nouns. For example, we, they, யூ மட்டும் யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கும் யூ தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேவ் கேட்டகரியில தான் வரும். யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் ப்ளூரல், அதாவது ப்ளூரல் நவுன்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா ரீனா அண்ட் சீதா, ராமு அண்ட் சோமு இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலும் அது ஹேவ் கேட்டகரியில வரும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ. ஸோ ஐயும் சிங்குலரா இருந்தாலும் அதுவும் ஹேவ் தான் எடுத்துக்கிறோம். ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ சாக்லேட். ஸோ அந்த மாதிரி. அண்ட் சிமிலர்லி அதே தான் ஹாவ் பீனுக்கும். ஹாவ் பீன் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே ரூல் தான் இதுக்கும் அப்ளை ஆகும். இந்த ஹேட் அண்ட் ஹேட் பீன் பொறுத்த வரைக்கும் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்ன்னு சொல்லுவோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருந்தாலும், சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கன்ஃபியூஷனே வேணாம். ஹேட் அண்ட் ஹேட் பீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்தாலும் சரி, இட்டு வந்தாலும் சரி, ஹேட் தான் போடுவோம். இதே இது பி வந்தாலும் ஹேட் தான் போதும். என்ன சப்ஜெக்ட் வந்திருந்தாலும் ஹேட் நம்ம போட்டுக்கலாம். சிங்குலருக்கு இது, ப்ளூரலுக்கு இதுன்னு சொல்லி பாஸ்ட் கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் ஜென்ரல் ரூல். ஓகே, ஸோ இந்த ஹாஸ் பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும்னா V3. ஃபார் எக்ஸாம்பிள், she has gone. கோட வேர்ப் ஃபார்ம் என்ன? go, went and gone, right? அப்போ இந்த V3 தான் எங்க வரணும்? இங்க has, have and had பக்கத்துல வரணும். perfect tense பக்கத்துல வரணும். present and past perfect tense பக்கத்துல வரணும். and இந்த இது பக்கத்துல என்ன வரணும் அப்படின்னா continuous form of verbs. இப்போ இதோட இது V1, V2, V3, V4, gerund, இந்த ing போடுவோம் இல்லையா, going, has been going, she have been going, sorry, they have been going, she had been going. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரும். ஸோ இது இப்போ எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட டவுட், இப்போ ஐ ஆம் டீச்சிங் அப்படின்றதுக்கும் ஐ ஹவ் பீன் டீச்சிங் அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது சிம்பிள் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கும் present continuous tenseக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ சொல்ல போறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ஆம் டீச்சிங், I have been teaching. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு கேஸ்ல ஐ ஆம் டீச்சிங்ன்றது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் குறிக்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ எம் டீச்சிங், நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன, பின்னாடி என்ன அதெல்லாம் தெரியல. அட் ப்ரெசன்ட், அட் தி மொமெண்ட், அண்ட் நவ், இப்போ தற்போது என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேனோ அந்த ஆக்ஷனை நான் குறிப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த present continuous tense.
present continuous tense. But in the present perfect continuous tense is something different because it quotes the past. அதாவது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ for example, I have been teaching since 9 o'clock. I have been teaching since morning. I've been teaching since afternoon. ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட், அதாவது ஒரு டைம் லைன் எடுத்துக்கோங்க. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி இந்த கண்டினியூவஸ் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்ன்றது இந்த நிகழ்காலத்தில் இப்போ கண்டினியூவஸாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ன்றது பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆரம்பிச்சு இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத குறிக்கிறதற்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஸோ புரிஞ்சதா? இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 5 questions you have to fill in the blanks with 3 helping verbs: have, has and had. So first 5 question பாத்தீங்க, 5 questions எந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா have, has and had வச்சு fill பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். So first question என்னது? Jack dash fun at the party last Saturday. So last Saturday அப்போ முடிந்து போன ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. அப்போ முடிந்து போனது அது கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் எஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எந்த டென்ஸை யூஸ் பண்ணணும்? had யூஸ் பண்ணணும். எஸ், அப்போ Jack had fun at the party last Saturday. So first 5 questions has, have and had வச்சு fill பண்ற மாதிரி வரும். அடுத்ததான் have been, has been, had been நீங்க போடுற மாதிரி இருக்கும். And அடுத்தது I'm sorry but I dash to go now. Has, have or had? Very good. I have told you that whenever I comes I will accompany with have. எதுக்கு have? ஏன் had கிடையாது? has வராதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது he, she, it வந்தாதான் வரும். has அப்ப இது வராது. அப்போ கண்டிப்பா have or had. ஏன் had இல்ல? ஏன்னா நவ்ன்ற வார்த்தை இருக்கு. நவ்ன்றது தற்போது, அதை குறிக்கக்கூடியது. அப்போ present perfect tense யூஸ் பண்ணணும். So I'm sorry but I have to go. இந்த இடத்துல haveன்றது எதை மீன் பண்ணுதுன்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும், நான் நிச்சயமாகவே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஸோ இங்க haveன்றதற்கான மீனிங் வேற, ரைட்? சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா as I've told. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன். dash ever been to Canada? எஸ், அதாவது ever been அப்படின்னா முன்னத்துல இருந்து, நீங்க முன்னாடி உங்களுடைய லைஃப் டைம்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர எப்பவாவது போயிருக்கீங்களா? கரெக்டா? இப்போ முன்னாடில இருந்து இப்போ வர அப்படின்றத குறிக்கக்கூடியதற்கு என்ன போடணும்? ஸோ இதுக்கு ப்ரெசன்ட்ல கனெக்ஷன் இருக்கு. அப்போ கனெக்ஷன் இருக்குன்னா had போடணுமா have போடணுமா? அஃப்கோர்ஸ் யூக்கு நான் have போடணும். had வந்து பாஸ்ட், அப்போ போடக்கூடாது. ஏன்னா எவர் பீன் அப்படின்றது, எவர் பீன் அப்படின்றது லாஸ்ட், என்னுடைய பாஸ்ட் லைஃப் டைம் டு திஸ் ப்ரெசன்ட் லைஃப் டைமை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அதனால இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா have you ever been, ஓகே, has போடக்கூடாது பிகாஸ் யூ இருக்கு. யூ வந்துச்சுன்னா has வராது, have தான் வரும். ஸோ have you ever been, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரக்கூடாது. And next question, can we dash the bill? So we வந்திருக்கு, இது ஒரு question raise பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம have எப்பவும் யூஸ் பண்ணலாம்னா question கேட்குறப்பவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, so can we dash? we இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்ல கேட்குறப்ப has போடணுமா have போடணுமா? அஃப்கோர்ஸ் have தான் போடணும். So can we have the bill please? நாங்கள் பில் பார்க்கலாமா? அதாவது நீங்கள் பில் எங்களுக்கு தர முடியுமா? ஸோ எங்களுக்கு நீங்கள் அதை தர முடியுமா அப்படின்றது கேட்குறதுக்கு யூ கேன் யூஸ் ஹேவ். ஸோ
So already, as I've told you, have takes different meanings in different sentences, right? Okay. I'm coming to the next one. The match dash already started when we arrived. So இது ஒரு முக்கியமான question. Yes, நல்லா பாருங்க. இது பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை குறிக்குது. பாஸ்ட்ன்றது எப்படி சொல்றேன்? When we arrived, அப்ப நாங்க வந்த பொழுது. ஓகே, அப்போ already started, the match already started when we arrived. அப்போ நாங்க வந்த பொழுது, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சு? இப்போ இல்ல, நாங்க வந்ததே பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் தான். ஏன்னா when we arrived னு கொடுக்கல, when we arrived ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ that is a past action. past action, right? அப்போ past action, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு past நடந்திருக்கு அப்படின்னா that should be past of past இருந்ததுன்னா ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன், அதாவது வெரி ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் அண்ட் நெக்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷனை நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லயும் சொல்லுவோம். அப்போ இங்க தி மேட்ச் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட், ரைட்? that will be the right answer. In any case இந்த இடத்துல present perfect வரவே வராது, past perfect தான் வரும், because two past actions in a sentence will take the simple past for the next second action and the first action takes past perfect. And next one, where were you? Be dash waiting for you since 10 o'clock. Yes, இங்க நல்லா பாருங்க. As I've told you, since 10 o'clock. அப்ப பாஸ்ட்ல இருந்து, sinceனா என்ன? பாஸ்ட்ல இருந்து இப்போவும் கண்டினியூ ஆகுதுன்ற மீனிங். அப்ப something had happened in past and still now it's continuing அப்படின்னா present perfect எடுத்துக்கிறோம். அப்ப present perfect, அப்போ இங்க we இருக்கு. we இருந்துச்சுன்னா அது கூட என்ன வரணும்னு நம்மளுக்கு தெரியும், have வரணும். அப்ப we have been waiting for you, right? So option A will be the right answer. Okay, next one. They dash living in Boston until they moved out in 1984. அப்போ இங்க பாருங்க, this action happened in past. 1984ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்க 1984ல அந்த இடத்துல இருந்து மூட் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வர அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருந்திருந்தார்கள், முன்னாடி இருந்தாங்க, இப்போ இல்ல. ஏன்னா இது ஜஸ்ட் பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட். அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும்? எஸ், ஆனா பாஸ்ட்ல கண்டினியூவஸா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? எஸ், they had been living, because this action happened in past. பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன், அப்போ கண்டிப்பா had been தான் வந்திருக்கணும், முடிஞ்சு போன ஆக்ஷன், ரைட்? எஸ். Coming to the next one. She dash writing this answer for 20 minutes. நீங்க கண்ணை மூடிட்டு since and for வந்திருந்தது அப்படின்னா, டைம் பீரியடை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்திருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க என்ன போடலாம்? have been or has been according to the sentence. அப்போ இங்க she இருக்கு, அப்ப she, he, she itna என்ன போடணும்? has போடணும். அப்ப she has been writing this answer for 20 minutes. 20 minutes அவங்க எழுதி கொண்டு இருந்தார்கள், right? Since and for வந்திருந்ததுன்னா it is a continuous action. so இந்த continuous action pastல இருந்து ஒரு point of time வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. so அதுக்கு நீங்க have or has been போடலாம், right? Yes. Next one. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்க பாத்தீங்கன்னா have been and had been பக்கத்துல என்ன இருக்கு? ing இல்ல, v3 தான் இருக்கு. அப்ப ஏன் இப்படி இருக்கு?
இது passive voice கான்செப்ட்ல இப்படி வரும். ஸோ passive voice பொறுத்த வரைக்கும் active voice and passive voice கிளாஸ் டிஸ்கஸ் பண்றப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அது நான் ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு வரேன். எஸ். ஸோ இங்கே magicians dash highly regarded in medieval times. medieval timesல அவங்கள ரொம்ப ஒரு they were like people looked up to them. அவங்கள வந்து ரொம்ப உயரத்துல வச்சு பார்த்தாங்க. இப்போ medieval time பாஸ்ட் முடிஞ்சு போன டைம். அப்போ முடிஞ்சு போன பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். அப்போ had been highly regarded, right? ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி சீரீஸில் நெக்ஸ்ட் என்ன கிராமர் சீரீஸ் வேணும்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.